குடும்பத்தின் கனவுகள். ஒரு சிறிய கிராமத்தில் செல்லப்பன் என்ற விவசாயி தன் மனைவி மீனாட்சி, மகன் முருகன் 15 மற்றும் 12 வயது மகள் காளியம்மாள் ஆகியோருடன் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்து வந்தார். அவர்களது வீட்டு முற்றத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தடியில் தினமும் காலை 5 மணிக்கே குடும்பத்தினர் கூடி காஃபி குடிப்பார்கள். அப்பா, இந்த வருடம் நம்ம வயலில் நல்ல விளைச்சல் வரும் என்று முருகன் கூறினான். ஆமாம் தம்பி, உன் படிப்புக்கு பணம் சேர்க்கலாம் என்று செல்லப்பன் பதிலளித்தார். காளியம்மாள் தன் பள்ளி புத்தகத்தை வைத்துக்கொண்டு, நான் டாக்டராக வேணும் அப்பா என்றாள். அந்த ஆண்டு பருவமழை தவறியது. செல்லப்பனின் 5 ஏக்கர் நிலத்தில் எந்த விளைச்சலும் இல்லை. கடன்கள் அதிகரித்தன. ஒரு இரவு செல்லப்பன் மற்றும் மீனாட்சி இருவரும் முற்றத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். முருகனை அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? சென்னையில் வேலை கிடைக்கும் என்று மீனாட்சி கண்ணீரோடு கேட்டார். செல்லப்பன் மௌனமாக தலையை ஆட்டினார். அடுத்த வாரம் முருகன் தன் சிறிய பையுடன் சென்னை புறப்பட்டான். காளியம்மாள் தன் அண்ணனை வீட்டு வாசலில் விடை கொடுத்தாள். அண்ணா, நீ வரும் வரை நான் இந்த கல் சுவரில் கோடு வெட்டி கொண்டு இருப்பேன் என்று சத்தமாக அழுதாள். முருகன் அவள் தலையை தடவி கொடுத்து, நான் சீக்கிரம் பணம் அனுப்புவேன், நீ டாக்டராக வேண்டும் என்றான். சென்னையில் முருகன் ஒரு ஓட்டலில் பணியாளராக வேலை பார்த்தான். அவன் தினமும் இரவு 10 மணி வரை வேலை செய்து கிடைத்த சம்பளத்தில் பெரும்பாலானதை வீட்டுக்கு அனுப்பினான். ஒரு நாள் கிராமத்திற்கு ஆசிரியராக வந்த திரு சுந்தரம் காளியம்மாளின் படிப்பை கவனித்தார். இந்த சிறுமி மிகவும் புத்திசாலி, இவளுக்கு நல்ல படிப்பு வேண்டும் என்று செல்லப்பனிடம் கூறினார். அதே இரவு செல்லப்பன் தன் மனைவியிடம், நம் காளியை நல்ல பள்ளியில் சேர்க்கலாமா என்று கேட்டார். மீனாட்சி தன் நகைகளை எடுத்து, இதை விற்று பணம் செய்யலாம் என்றாள். 10 வருடங்கள் கழிந்து காளியம்மாள் இப்பொழுது ஒரு பிரபல மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிகின்றாள். முருகன் தன் சொந்த சிறிய ஹோட்டல் வைத்துள்ளான். செல்லப்பன் மற்றும் மீனாட்சி இப்பொழுது அவர்களது புதிய வீட்டில் வசிக்கின்றார்கள். அதே ஆலமரம் இருந்த இடத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முழு குடும்பமும் மீண்டும் அந்த ஆலமரத்தடியில் கூடியிருந்தனர். காளியம்மாள் தன் அண்ணனை பார்த்து, அண்ணா, நீ வெட்டச் சொன்ன கோடுகள் இன்னும் சுவரில் இருக்கு என்று சிரித்தாள். குடும்ப பாசமே மிகப்பெரிய செல்வம். கடின உழைப்பு எப்பொழுதும் பலன் தரும். சிறிய தியாகங்கள் பெரிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.